வணக்கம். சித்தர் உணவை மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு சித்தர்கள் என்ன வகையான அரிசிகள்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போமா? பொதுவா சம்பா வகைகள் நிறைய நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பா வகைகள் அப்படின்னு சொன்னாலே மிளகு சம்பா, காளான் சம்பா நிறைய வரும். ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டே வரேன். இந்த சம்பா வகைகள் எல்லாமே 6 மாத பயிர், அதாவது 180 நாட்கள், அதை தாண்டி தான் வளரக்கூடிய ரகங்கள். இந்த மாதிரி பொறுமையா வளரக்கூடிய ரகங்கள் எல்லாமே, சம்பா ரகங்கள் எல்லாமே சித்தர்களோட வாக்குப்படி 3 விஷயத்த திரும்ப 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 அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. முதல் விஷயம் மலை போன்ற தேகத்தை அதோட வன்மை அவ்வளோ பலமான உடல் நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சுக்ல விருத்தி, மேல் ஃபர்டிலிட்டியும் சரி ஃபீமேல் ஃபர்டிலிட்டிக்கும் சரி 2 பேருக்குமே குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. மூணாவது உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3 விஷயம் நமக்கு இதனால சம்பா அரிசிகள் வகைகளால் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பஞ்சம் வந்திருக்கும் போது எல்லாருமே ஹைபிரிட்ல போகும்போது நிறைய ரிசர்ச் பண்ணி 3 மாத பயிரெலாம் உண்டு பண்ணோம். அதனால நிறையவே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அரிசி நிறையவே கிடைக்குது. இது உண்மைதான். ஆனால் இந்த 3 மாத பயிர் நம்ம உடலுக்கு நல்லதா? நம்ம இப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 3 மாதத்துலேயே நமக்கு ஒரு அரிசி கிடைக்குது, அது நமக்கு உடலுக்கு நல்லதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி அவசர யுகத்தில் அவசர அவசரமாக விளைவிச்சு அவசரமாக நமக்கு கிடைக்கணும், நிறைய ஈல்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ கெமிக்கல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல நச்சு ஏற 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 நமக்கு இந்த சம்பா அரிசி வகைகள் இந்த 3 பலனும் கிடைக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்களா? இதில் ஒரு பலன் கூட கிடைக்காம இதோட எதிர் விளைவுகள், நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைக்க இருக்கிறதுல உடம்புல எதிர்ப்பு சக்தி கிடையாது, உடம்புலோட பலம் எல்லாமே போயிடுது. இப்போ இதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த சம்பா ரகங்களுக்கு திரும்பவும் நம்ம வந்தோம் அப்படின்னா, வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, விளைவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க சொல்கிற சம்பா ரகங்களில் ஒரு சிலது நான் இப்போ சொல்கிற பாருங்க. புழுகு சம்பா, கைவரை சம்பா, செஞ்சம்பா, குண்டு சம்பா, மிளகு சம்பா, சீரக சம்பா, காளான் சம்பா, மை சம்பா, கோடை சம்பா, காடை சம்பா, குண்டின்மணி சம்பா, கல்லுண்டை சம்பா, மல்லிகை சம்பா, இலுப்பை பூஞ்சம்பா, வலைத்தறி சம்பா, மணிச்சம்பா, கோரை சம்பா, பூஞ்சம்பா அப்படின்னு நிறைய சொல்லிட்டே வராங்க. இந்த சம்பா ரகங்கள்ல எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றது இந்த 3 பலன்களும் தான். நமக்கு ஃபர்டிலிட்டி, அடுத்த ஜெனரேஷன் உருவாகக்கூடிய தன்மை, மலை போன்ற வன்மை, அடுத்தது உடல் பலம், நோய் எதிர்ப்பு சக்தி. இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சம்பா அரிசியை தேடி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, விவசாயிகள் கிட்ட தான் அடுத்த உயிர் இருக்குது அப்படின்னு. இந்த விவசாயிகளை அணுகி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க விளைவிக்கிற சம்பா அரிசிகளை நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறையவே இருக்கும். நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சொத்து அவங்களோட ஹெல்த்து, நம்மளோட ஹெல்த்து. அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சம்பா ரகங்கள் அரிசி வகைகளை வாங்கி சாப்பிடலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.